அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேன்சர் பற்றி பார்க்கலாம். பொதுவாக கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு ஓவராக அந்த செல் குரோத் அதைத்தான் நம்ம கேன்சர் அப்படிங்கிறோம். அந்த குரோத் எந்த உறுப்பை பாதிச்சு தாக்கியிருக்கோ அந்த கேன்சர்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கின்ல பாதிப்பு வந்தால் அது ஸ்கின் கேன்சர்ன்றோம், போனில் வந்தால் போன் கேன்சர்ன்றோம், குடலில் வந்தால் குடல் கேன்சர்ன்றோம், நுரையீரலில் வந்தால் நுரையீரல் புற்று, மலக்குடலில் வந்தால் மலக்குடல் புற்று, பிரெயினில் வந்தால் பிரெயின் கேன்சர், இப்படி நம்ம சொல்கிறோம். பிரஸ்டில் வந்தால் பிரஸ்ட் கேன்சர் சொல்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே ஆரம்ப ஸ்டேஜின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு ஸ்டேஜ் இருக்குது. சிலருக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ்லேயே தெரிய ஆரம்பிக்குது, கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஈஸியாக குணமாகி நல்ல லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி உங்களோட முன்னோர்களுக்கு யாருக்காவது அப்பா அம்மா அத்தை தாத்தா பாட்டி மாமா பெரியம்மா அத்தை யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு கேன்சர் இருந்திருக்குன்னு வச்சுங்க. அதுவும் முக்கியமாக பெற்றோர்கள், உங்களோட பெற்றோர்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். வரணும்னு ஆசை இல்லை, யாரும் ஆசைப்பட போறது இல்லை, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வருமுன் காப்போங்கிற மாதிரி உஷாரா நம்ம இருக்கணும். அந்த வகையில அது எந்த வகை கேன்சராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் கியூரபிள். இதே ஸ்டேஜை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அதுலேயும் உங்களுக்கு இன்னைக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அவங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியும், லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் நீடிக்க முடியும், வாழ்நாள அதிகரிக்க முடியும், அந்த ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு எல்லா சிஸ்டத்தையும் செய்கிறாங்க, அலோபதியாக இருக்கட்டும் மற்ற ஆயுஷ்லையும் இருக்கட்டும். அந்த வகையில் பார்க்கும்போது முக்கியமாக உங்களுக்கு சில விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். இதுக்கெல்லாம் அற்புதமான ஆயுஷ் மருந்துகள் இருக்கு, சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது, அதை கொடுக்குறோம். உணவுகள் டயட்டு சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்களே வீட்டில் சில கஷாயங்கள் செய்து சாப்பிடக்கூடிய வழிமுறைகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், எழுதித்தரோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மூலிகைகளும் கடவுளால் நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஒரு மூலிகைக்கும் ஒரு குணம் உண்டு. நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்தா அது ஏதோ ஒரு செடி, தேவையில்லாத செடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுலேயும் மருத்துவ குணம் இருக்கு. நான் ஒரு அக்ரி முடிச்சவரை மீட் பண்ணேன். எப்போ ஒரு 40 years முன்னாடி அவர்கிட்ட நாங்கள் பேசினோம். என்ன அப்படின்னு, நீங்கள் யார் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, நாங்கள் இந்த மாதிரி ஆயுர்வேதா சித்தா நேச்சுரோபதியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ரொம்ப உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்குது. அவர் என்ன சொன்னார், நாங்கள் விவசாயம் செய்யும் போது நாங்கள் தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போடுற செடிகள் உங்களுக்கு மருந்தாக வேலை செய்து அப்படின்னு அற்புதமான அந்த வாக்கியத்தை சொன்னார். அதுதான் உண்மை. அதனால ரோட்ல இருக்கிறதெல்லாம் ஏதோ அப்படின்னு நினைக்காதீங்க, அதுவும் நமக்கு மருந்தாக, உணவே மருந்து அப்படிங்கிற வகையில் பயனளிக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்னது, இப்போ குப்பைமேனி, கிளா நெல்லி, முள்கீரை, இந்த மாதிரி செடிகள், கோரை புல், கோரை கிழங்கு, இதெல்லாம் வயலில் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கிடுவாங்க, ஆனால் அதுவே நமக்கு மருந்தாக பயன்படுது. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிக்கு அவங்களுக்கு தேவையில்லை, அந்த வயலில் நெல் வயல்லையோ இல்லை ஏதோ ஒரு தோட்டம் பயிர் வச்சுருக்காங்க, அதில் இருக்கும், அவங்களுக்கு அது தேவையில்லாது. அதே போல் தான் நிறைய கீரை செடிகள் இருக்கும், அதெல்லாம் அவங்களுக்கு அந்த செடிக்கு தேவையில்லை. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கலவைக்கீரை, அவங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் நமக்கு பயனுள்ளது. அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமாகவும் நல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கேன்சர்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஆரம்ப நிலைன்னா க்யூர் ஆகிடும். இதே ஸ்டேஜ் பொறுத்து செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ்னாக்க உங்கள் வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிகிச்சை முறைகள் இருக்குது.
தொடர்பு கொள்ளுக்க, பலனடைக்க. வரும்போது உங்களுக்கு என்னென்ன மூலிகைகளை நீங்களே சொந்தமாக பயன்படுத்தி கஷாயம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் எழுதியே கொடுத்துருவோம். எல்லா பேஷண்ட்க்கும் அப்படித்தான். டயட்டில் அந்த மூலிகை கஷாயமும் ஒரு உணவாகத்தான் உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.